தஞ்சை பெரிய கோயிலில் நுழைந்தாலே நம்மை முதலில் வரவேற்பவர் அன்னை வராகி. ராஜராஜ சோழன் எப்போது போருக்கு புறப்பட்டாலும் இந்த வராகி அம்மனை வணங்காமல் செல்ல மாட்டார். ஒருமுறை தஞ்சை பகுதியில் ஒரு ஏழை தாயின் மகன் தீராத நோயால் அவதிப்பட்டான். மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில் அந்த தாய் வராகி அம்மன் சந்நிதியில் விழுந்து கதறி அழுதாள். தாயே, நீதான் என் மகனை மீட்டுத் தர வேண்டும் என்று மனமுருக வேண்டினாள். அன்று நள்ளிரவு அந்த தாயின் கனவில் கம்பீரமான உருவம் கையில் உலக்கையுடன் தோன்றியது. பயப்படாதே மகளே, உன் மகனை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறி மறைந்தது. மறுநாள் காலை விந்தை நடந்தது. மரணப்படுக்கையில் இருந்த அந்த சிறுவன் தானாகவே எழுந்து அமர்ந்து உணவு கேட்டான். அவனது உடலில் நோய் இருந்த சுவடே தெரியவில்லை. அந்த தாய் கோயிலுக்கு ஓடி வந்து பார்த்தபோது அம்மனின் சிலையில் ஒருவித பிரகாசம் தெரிவதைக் கண்டு மெய்சிலிர்த்தாள். நீதி, வராகி அம்மன் உக்கிரமானவள் என்று பலர் நினைப்பதுண்டு. ஆனால் தன்னை நம்பி வரும் பக்தர்களுக்கு அவர் ஒரு தாயாக மாறி அணைத்து காப்பார். வராகி அம்மனை பற்றி நீங்கள் தெரிந்து, வராகி அம்மனை வழிபட உகந்த நேரம் இரவு நேரம், லகுரிப்பாக 8 மணிக்கு மேல். பஞ்சமி திதி அன்று அவரை வழிபட்டால் வேண்டியது நிச்சயம் நடக்கும். அவருக்கு பிடித்தமான உணவு தோல் நீக்காத உளுந்து வடை அல்லது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. வாராகி தாயே போற்றி.